Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். கீழ்நெல்லியில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் நெல் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இதையடுத்து நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இதுவரை விவசாயிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்யவில்லை எனவும் இதனால் விவசாயிகள் துயரமடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் குடோன் இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சி விவசாயிகளின் விரோத ஆட்சி என்பதற்கு விவசாயிகளின் போராட்டங்களே சாட்சியாக உள்ளது. மதுரையில் பெய்த மழையின் காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் அருகே வளையன்குளம் கிராமத்தில் மாலை நேரத்தில் ஏற்பட்ட மின்தடையால் அம்மாப்பிள்ளை என்ற மூதாட்டி தனது பேரன் வீரமணியுடன் சேர்ந்து அருகில் உள்ள வீட்டில் இருந்த பெண் வெங்கட்டி என்பவருடன் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பலியாகினர். மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த போதும் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு எடுக்காததால் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.